உலகெங்கும் பெருமை படைத்து சிறப்பாக திகழ்கின்ற ஜோதிட நேரம் நிர்வாகத்தினருக்கும் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்களுக்கும் கோடி நன்மைகள் தரும் குரு பகவானுடைய பயிற்சி எல்லோரும் எதிர்பார்க்கக்கூடியது. எல்லோரும் காத்திருக்கிறங்க, இந்த குரு எங்களுக்கு ஏதாவது செய்யுமா, எதுவும் செய்யாதா அப்படிங்கிற கேள்வி என் கண்மணியாக திகழ்கின்ற நேயர் பெருமக்கள் அனைவருக்கும் இருக்கும். அந்த வகையிலே குரு என்பது யார்? ஒரு சின்ன அடியார் பெருமக்களுக்கும் நேயர் பெருமக்களுக்கும் குரு என்பது தெரியாததை தெரியப்படுத்தக்கூடியவர், புரியாததை புரியப்படுத்தக்கூடியவர். யாருக்கு எந்த வகையில் ஒரு பொருளையோ ஒரு கருப்பொருளையோ தெரியப்படுத்தணும் என்றால் அதுக்கு ஒரு குரு வேணும். அதனால தான் குரு இல்லாத வித்தை குருட்டு வித்தைன்னு சொல்லுவாங்க. அதனால தான் குரு ரொம்ப முக்கியமான. எந்த தொழில் செஞ்சாலும் ஆயக்கலை 64க்கும் குரு வேணும். குரு இருந்தால் தான் ஒரு தொழிலோ ஒரு ப்ரொஃபஷனல், நீங்கள் என்ன நிர்வாகம் பண்ணுறீங்க, எத்தனை தலைமுறையாக பண்ணுறீங்க, அப்போ அதுக்கு என்ன குரு இருந்திருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நேயர் பெருமக்களுக்கு அநேக 99% எல்லா ஜோதிடரும் குருவை பற்றி எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இந்த எளியோனும் இந்த குருவினுடைய சிறப்பு. குரு பார்த்தால் கோடி நன்மை, குரு பார்த்தால் கோடி நன்மை என்பது குரு பார்த்தால் கோடி பாவ நிவர்த்தி, கோடி பார்த்தால் பாவ நிவர்த்தி. அந்த வகையிலே குரு கண்டிப்பாக அவருடைய தாக்கங்கள் உங்களுக்கு தெரியும், ரொம்ப சொல்ல வேண்டியதில் எல்லாருமே நிறைய இடத்துல பார்க்குறீங்க. அப்போ அந்த வகையில் குரு ஒரு சுபக்கிரகம். குரு பயிற்சி 1 வருடம், சனி பயிற்சி 2.5 வருடம், ராகு பயிற்சி 1.5 வருடம். இந்த 3 பயிற்சியும் அது என்னன்னு தெரியல, இந்த வருஷத்தில் நமக்கு கிட்டத்தட்ட 1 and 2 monthsக்குள்ளே நமக்கு வந்துருக்கு. கடந்த காலத்தில் சனி பயிற்சி நம்ம எடுத்துக்கிட்டோம், கடந்த கால சனி பயிற்சியை நம்ம எடுத்து முடிச்சிட்டோம். இப்போ குரு பயிற்சியை பற்றி நம்ம சொல்லணும். அப்போ குரு பயிற்சி நீண்ட எதிர்பார்க்கக்கூடிய நேயர் பெருமக்களுக்கு 12 ராசிக்குரிய பதிவு பற்றி இப்போது நாம் தெரிந்து கொள்வோம். வேகமும் விவேகமும் தாகமும் தீர்க்கமும் ஒரு தீர்க்கமான முடிவும் கொஞ்சம் அடமண்டும் கொஞ்சம் ப்ரெஸ்டீஜும். என்ன சொன்னாலும் சொல்லிட்டு இருக்கியா, நான் சொல்கிறதான் செய்வேன், நீ என்ன சொன்னாலும் சொல்லிட்டு நான் சொல்கிறதான் செய்வேன் அப்படின்னு கேட்குறாங்கள. அப்படிப்பட்ட குணம் கொண்டவர். ஆனால் பாசத்துக்கு மிஞ்சினவர் இல்லை, பாசத்துக்கு நேசமாகும். அப்படிப்பட்ட தன்மை உள்ளவர் நீங்கள், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எனவே தயவு செய்து விருச்சிக ராசி நேயர்களுக்கு கடந்த கால வாழ்க்கை ஒரு கற்பனை திறன் உள்ள வாழ்க்கை, அங்கே உங்களுக்கு மிக கஷ்டத்தை கொடுத்த வாழ்க்கை. எவ்வளவு நல்லா சம்பாரிச்சேன் சார், உள்நாட்டிலையும் சம்பாரிச்சேன் சார், வெளிநாட்டிலையும் சம்பாரிச்சேன் சார், ஆனால் ஒன்றுமே எனக்கு கிடைக்கல சார். எப்படி? வெளிநாட்டிலையும் சம்பாரித்தேன், உள்நாட்டிலையும் சம்பாரித்தேன், ஆனால் எனக்கு ஒன்றுமே கிடைக்கல சார், என்ன சார் பண்ணுறது? கடந்த காலத்தில் கொஞ்சம் செல்வாக்கு கூட இருந்திருக்கணும், ஒரு துளியாவது இருந்திருக்கணும். ஆனால் நிறைய பேர் மேரேஜ் ஆகலைங்கிறது தான் என் கேட்குறேன். நிறைய மேரேஜ் ஆகலை, குழந்தை பாக்கியம் கூட கிடைச்சிருச்சு சார், மேரேஜ் ஆகாமல் இருக்கவங்க நிறைய பேர் இருக்காங்க சார், 2ஆம் தரமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கூட ரொம்ப கம்மியாக இருக்குது ஐயா அப்படின்னு சொல்கிறவங்க தான் நிறையா இருக்கிறீங்க. அப்போ இந்த குரு பயிற்சி உங்களுக்கு 8. தயவு செய்து அகலக்கால் வைக்காதீங்க, காசை விரயம் பண்ணாதீங்க, சிக்கனமாக சேமிக்கிறதுக்கு பாருங்கள். கண்ணை மூடிட்டு 25 வயசு 27 வயசு கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வெளிநாடு போயிட்டு வந்திருக்கேன். தயவு செய்து அந்த வெளிநாடு போயிட்டு வந்தால் இந்த தாக்கங்கள், நெகட்டிவ் தாக்கங்கள் எல்லாமே போயிடும். வெளிநாடு போயிட்டு வந்தால் நெகட்டிவ் தாக்கங்கள் எல்லாமே போயிடும், அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. அதனால் கண்டிப்பாக விருச்சிக ராசி நேயர்களுக்கு கொஞ்சம் அடமண்டு சொல்கிறத கேட்க மாட்டீங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறதுல வெற்றியை உங்களுக்கு கிடைக்கும், உங்களுக்கு வெற்றியை கிடைக்கும். அப்போ கண்டிப்பாக நீர் சம்பந்தப்பட்ட தொழில், மீன் சம்பந்தப்பட்ட தொழில், சப்மரீஷன் சம்பந்தப்பட்ட தொழில், வெளிநாட்டுக்குரிய தொழில், கடல் சம்பந்தப்பட்ட தொழில், நீர் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்களும் பார்த்தீங்களா, வெளிநாடு நீர் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்களும், தானியங்கள் சம்மந்தப்பட்டது, ரியல் எஸ்டேட்டு அது கூட வச்சுக்கல, செவ்வாய் தானே, ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்டது, இதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டு வாங்கல, இதெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, கொஞ்சம் விரயமாகாமல் பார்த்துட்டு வாங்க. அப்படிப்பட்ட நேரங்களில் விருச்சிக ராசி இந்த நேரத்தில் மிக கவனமாக இருப்பது. இந்த மேல் வரக்கூடிய இந்த விருச்சிக ராசிக்கு இனிமேல் வரக்கூடிய குரு பயிற்சி கொஞ்சம் அட்டமதை, வெள்ளைக்காக்காயா அஞ்சக்காக்கா, ஃபைனான்ஸாக இவ உயிரை வேணாலும் தர்றேன்,
ஆனால் என்ன பண்ணணும்? பணத்தை மட்டும் கேட்காத. அப்படி சொல்லி இந்த 2025 குரு பயிற்சி என்ன, அந்த சாரங்கள் வரும்போது 11:5 கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா அது சுயசாரம். உங்கள் நட்சத்திரம் செவ்வாய் நட்சத்திரம் மிருகசீரிசம், அதுக்கடுத்து திருவாதிரை கொஞ்சம் கவனம், அதுக்கடுத்தது புனர்பூசம் கொஞ்சம் பரவாயில்லை, புனர்பூசம் கொஞ்சம் பரவாயில்லை. அப்படிப்பட்ட புனர்பூசம் வரும்போது கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்ய வேண்டியது எல்லா இடங்களிலும் எத்தனையோ இடத்துல முருகப்பெருமான் இருக்கிறாங்க, நாம் இல்லைன்னு சொல்லலை. நம்பர் 1 திருச்செந்தூர், நம்பர் 2 திருப்போரூர், நம்பர் 3 திருப்பரங்குன்றம், நம்பர் 4 வல்லக்கோட்டை. இந்த திருத்தலங்கள் உள்ள சென்னிமலை, இந்த முருகனுடைய திருவடியை பணிந்து அவருக்கு ஒன்றுமே வேண்டாம், பன்னீர் சந்தனம், தேன் பால் பஞ்சாமிர்தம், பன்னீர் சந்தனம் தேன் பால் பன்னீர், இந்த அபிஷேகத்தை பண்ணிட்டு கூடுமானவரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு பாருங்க, கூடுமானவரை உங்கள் ஜென்ம நட்சத்திரத்துக்கு செய்யுங்க. அப்போ ஜென்ம நட்சத்திரத்துக்கு இது செஞ்சு வந்தால் விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிச்சயமாக ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஒரு வரப்பிரசாதமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக அமையும். ஏன்னா உங்களுக்கு நேயர்கள் கவனமாக கேளுங்க, உங்கள் ராசிக்கு ராகு கேதும் மத்தியம பயிற்சி, சனியும் மத்தியம பயிற்சி, அப்போ குருவும் மத்தியம பயிற்சி. ஏன்னா குருங்கிறது அட்டமாதிபதியாக இருக்குது. அப்போ ராகுங்கிறது உங்கள் ராசிக்கு 5 கண்டிப்பாக, ஆனால் 4 ராகுங்கிறது 4 பஞ்சமஸ்தானம் மீனம். அப்போ விருச்சிகத்துக்கு 5ல் மீனம். அப்போ சனி பயிற்சியும் மத்தியமும், ராகு பயிற்சி 4 மத்தியமும், குரு பயிற்சி 8 மத்தியமும். எனவே உங்கள் தசாபுத்தியை நிர்ணயம் பண்ணிக்கிட்டு கண்டிப்பாக இந்த குரு பயிற்சியில் அகலக்கால் வைக்காமல் வந்தால் இதை அப்படியே மூவ் பண்ணும். கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு அதிசாரம் வர்றாரு பாருங்கள். அதிசாரம் குரு 25/5/2026 வர்றாரு, 26க்கு வந்துடுறாரு. அப்போ 26க்கு வரும்போது கண்டிப்பாக 26, அதாவது அதிசாரம் கடகத்துக்கு வரும்போது உங்களுக்கு 5ஆம் பார்வை வந்துடுவார். அப்போ கடகத்துக்கு வரும்போது கொஞ்சம் நல்லா வந்துடுவார். அப்போ நிச்சயமாக ஒரு 3 பார்ட்டை, அதாவது 6 ராசியை 2ஆக பிரிச்சுக்கோங்க. அதாவது முதல்ல துலாம், அடுத்து தனுசு, அடுத்து கும்பம். அப்போ அதிசாரத்துக்கு வரும்போது விருச்சகம், மகரம், மறுபடியும் விருச்சகம் 1 கண்டிப்பாக 1 2 3 4 5. அப்போ கடகத்துக்கு வரும்போது 5ஆம் பார்வை வந்துடுற விருச்சகத்துக்கு, அப்புறம் விருச்சகம், அடுத்தது மகரம். அப்படி வரும்போது இன்னும் மீனம், அப்படி வரும்போது உங்களுக்கு அது நார்மலுக்கு வந்துவிடும். அப்போ விருச்சிக ராசினருக்கு இதுலேருந்து என்ன தெரியுது, தசாபுத்தியை பார்த்துக்கோங்க, அகலக்கால வைக்காமல் இருப்பது மிகவும் நன்று.